பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்தியம் வபுஸ்தஸ்ய பிருத்தியம் குஹே சந்து லீனா மமா சேஷபாவா. உங்கள் அனைவரையும் இந்த ஜூம் அரங்கில் சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள், நன்றிகள் பல. ஒரு சிலர் முன்னாடி எனக்கு அறிமுகமாயிருக்கும் இந்த ஜூம் அரங்கில் இருக்கிறவா. பலருக்கு இது முதல் பரிச்சயமாக இருக்கலாம். பலர் மிகவும் படித்தவர்கள், அனுபவசாலிகள், மெய்ஞானிகள். நான் என்ன உங்களுடைய இந்த ஆண்டு விழா முழு நாளும் அவர் தனுஷ்கோடிதாஸ் அவர்கள் அழைப்பின் பேரில் நான் ஆண்டு விழாவில் அப்பொழுது ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி நான் கலந்து கொண்டேன். பிரமித்து போனேன். பல ஆழ்ந்த விஷயங்களை, பல நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து, பல கலைகளிலும் சிறந்து, சங்கீதத்தை உட்பட பல கலைகளிலும் சிறந்து இருப்பவர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். உங்களுக்கு எல்லாம் இது ஒரு அறியாத சிறுவனுடைய பிதற்றலாக கூட இருக்கலாம். பொறுத்திருந்து கேட்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நாம் முருகனுடைய புகழை பாடும் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பற்றி ஒரு மேற்பார்வை, ஓவர் வியூன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஒரு மேற்பார்வை, ஒரு மேற்காணல், அதனுடைய சிறப்பு அம்சங்கள், ஒரு சிறப்பு அம்சங்களை பற்றி பேசுவோம். அதற்கு பிறகு இருக்கும் சமயத்தில் சில கேள்வி பதில்களுக்கும் நாம் இடம் கொடுப்போம். சுப்பிரமணிய புஜங்கத்தை முறையாக அடுத்த சனிக்கிழமையிலிருந்து நாம் முறையாக ஸ்லோகங்கள் ஒன்றொன்றாக பார்த்து வருவோம். இதுதான் இப்போதைய திட்டம். சுப்பிரமணிய புஜங்கம் 2 வார்த்தைகள் ஸ்ரீ நம்ம முன்னாடி ஒரு மரியாதைக்கு சேர்த்துக்கிறோம். சுப்பிரமணியன், அவனை பல சம்ஸ்கிருத நூல்கள்லையும் நம்ம கந்த புராணம் இருக்கிற 18 புராணங்கள்ல ஸ்கந்த புராணம்னு ஒரு பெரிய புராணம் இருக்கு. இருக்கிற புராணங்கள்ல மிகவும் பெரிய புராணங்களில் ஸ்கந்த புராணம் ஒன்று. அவனை பற்றி அவ்வளவு ஒரு பெரிய புராணம் நம்மளுடைய முன்னோர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மகாகவி காளிதாசன் அவனை பாடும்போது குமார சம்பவம் என்று அந்த குழந்தையின் பிறப்பை மட்டும் தன்னுடைய நோக்கமாக வைத்துக்கொண்டு அந்த குழந்தையின் அவதாரம் எப்படி நடந்தது, அந்த அவதார ரகசியத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக குமார சம்பவம் கொடுத்திருக்கிறார். வேறு பல துதிகளும் இருக்கின்றன. கந்தன் சம்ஸ்கிருத வார்த்தை, கந்தன் நம்ம தமிழ்ல சொல்லி கந்த புராணம் இருக்கு, கந்தன் சஷ்டி கவசம், இப்படி வேறு பல துதிகள் வேறு பல பெயர்களில் இருக்கிறது முருகனுக்கு. சுப்பிரமணியன் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை. பிரம்மன் என்கிற வார்த்தைக்கு நாம் 2 பொருள்கள் சாதாரணமாக கொள்ளுகிறோம். ஒன்று படைக்கும் தெய்வம், மும்மூர்த்திகளில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படிங்கிறது அந்த படைப்பவன். நான்முகன் அப்படிங்கிறோம்,
நாராயணனுடைய நாபி கமலத்தில் இருந்து செயலாற்றுகிறவன். அவனை பிரமன் என்கிறோம். அவனுக்கு அறிவின் உருவமான சரஸ்வதி வாக்தேவி அவனுக்கு துணையாக இருக்கிறாள். அப்படி நம்மளுடைய புராணங்கள் அப்படி ஒரு பிரம்மனை சொல்லி இருக்கிறது. அந்த பிரமன் நான்முகர் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சொல்றோம். அதற்கு முன்னாடி போய் பார்த்தேன்னா அவனும் ஒரு 5 முகனாக இருந்து கொண்டு பொய் சொன்ன தலையை சிவபெருமான் எடுத்து விட்டார், அதனால் அவன் 4 முகனானான் அப்படின்னும் கதை இருக்கு. இந்த கதையெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலையில ஜோதி பிழம்பாக இருக்கிற சிவபெருமான் அவனுடைய அடிமுடி காண பிரமனும் நாரணனும் சென்று திருவடிகளை காண இயலவில்லை. நாராயணன் உண்மையை சொன்னான். பிரம்மன் தாழம்பூவை பொய் சாட்சியாக வைத்துக் கொண்டு நான் பார்த்துட்டு வந்தேன் பாரு, ப்ரூஃபுக்காக, அதுக்கு ஒரு சான்றாக இந்த தாழம்பூவை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் சிவபெருமான் கோபித்து பொய் சொன்ன அந்த பிரம்மனின் தலையை துண்டித்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஒரு பிரம்மன். இன்னொன்று, நம்மளுடைய வேதங்கள், உபனிஷதங்கள், நம்மளுடைய மறைகள்னு நம்ம சொல்றது எல்லாத்துலயும் பிரம்மன் என்று கூறக்கூடியது அருவான பரம்பொருள், ஒரு உருவம் இல்லாத உலக அனைத்தையும் தன்னிலிருந்து படைத்து தனக்குள்ளே வைத்து காத்து தனக்குள் மீண்டும் இழுத்துக்கொள்ளும் ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளை பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய மறைகள் பிரம்மைவ சத்தியம் அப்படின்னு சொல்றது. இந்த பரம்பொருள் தான் உண்மை. அதேதான் ஈசன் என்றும் சொல்லுகிறது. ஈஷ சத்தியம் ஜெகன் மித்யா. அந்த ஈசன், அந்த பரபிரம்மம் நான் சுப்ரீம் பிரம்மன் இங்கிலீஷில் சொல்லக்கூடியது, அந்த பரம்பொருள் தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய். ஆதிசங்கரர் தன்னுடைய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் இதையே தான் நமக்கு போதிக்கிறார். இந்த உலகமெல்லாம் மாயை, விஸ்வம் தர்ப்பண துஷ்யமான நகரி துல்லியம். இதெல்லாம் நாம் தூங்கும் பொழுது எப்படி நாம் ஒரு தேச காலங்கள் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் தூங்கும் போது சொப்னத்தில் நாம் எப்படி சிருஷ்டி செய்து கொள்கிறோமோ, எழுந்தவுடன் நாம் கண்டதெல்லாம் கனவுகள், அது ஒன்றும் நிஜமாக நடக்கவில்லை. புலி நம்முடைய தலையை கடிக்கவில்லை, நாம் குதிரையிலிருந்து விழவில்லை, மலையிலிருந்து நம்மை ஒருவரும் உருட்டி விடவில்லை. நாம் கண்ட காதல் காட்சிகள் எல்லாமும் பொய், அனைத்துமே பொய். நாம் விழித்தவுடன் நாம் உணர்கிறோம். அதே போல் மாயையினால் சுற்றப்பட்டு மாயை எனும் இருளில் மாட்டிக்கொண்டிருக்கும் நமக்கு அந்த மாயத்திரையை விலக்கி மெய்யறிவு வந்தவுடன் இந்த உலகம் அனைத்தும் அசத்தியம், உலகம் அனைத்தும் சொப்னங்கள் போல அப்படிங்கிற ஒரு அனுபூதி, அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு பிறக்கும் பொழுது நாமும் அந்த ஈசனுடைய ஒரு பாகம் என்பதை நாம் உணரும் போது நாமும் பிரம்மஞானியா ஆகிறோம், பிரம்மனை பற்றி தெரிந்து கொள்கிறார்களா ஆகிறோம். பிரம்மண்யம் அப்படின்னா என்ன? ஒரு மங்களகரமான பிரம்மன் உருவம். பரமாத்மா ஈஸ்வரன் தன்னுடைய குழந்தையை பற்றி சொல்லும் பொழுது, பிரம்மன் என்பது நான், இந்த உலக அனைத்தையும் படைத்து காத்து அழித்து மீண்டும் படைத்து செய்யக்கூடிய அந்த ஒரு மகாசக்தியாக இருக்கும் பிரம்மன் என்பது நான். எனக்கே
அறிவு புகட்டும், எனக்கே மெய்ஞானத்தை உணர்த்தும் ஒரு திறமையை கொண்ட இந்த குழந்தை, அவனை சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். அவனை இருக்கிற எல்லா வேதியர்களும் ரிஷிகளும் முனிகளும் எல்லோரும் என்னை போற்றி பாடி புகழ்ந்து என்னை துதிப்பதற்கு பதில் அவனை துதித்தால் என்னையும் துதித்த மாதிரி ஆகிவிடும். ஏனென்றால் அவன் எனக்கும் மேலான சுப்பிரமணியனாக இருக்கிறான் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. சுப்பிரமணியம்ங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது. முருகன் வழிபாடுங்கிறது ஆதி காலத்திலிருந்து, வேத காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு இறைவன் முருகன். கல்வெட்டு ஆராய்ச்சிகள், பல ஆராய்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ் மொழி உலகத்தில் மிகவும் தொன்மையான பழமையான மொழி என்றும், அதற்கு பிறகு சம்ஸ்கிருதம் என்ற மொழியும், இந்த இரண்டு மொழிகளும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த பரத கண்டத்தில் இருந்து கொண்டு வருகின்றன என்பதையும் நன்றாக நிரூபித்துள்ளன. அந்த நிரூபணத்தின்படி அந்த தொன்மையான தமிழ் மொழியை நமக்கு கொடுத்தவன் ஒரு மகாபுருஷன், ஒரு ஆதிகாலத்து மகாபுருஷன் முருகன் என்பவன் என்றும் பல ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இதை பற்றி நீங்கள் பல யூடியூப் வீடியோக்கள், பல ஆர்டிகல்லாம் நீங்க பார்க்க முடியும். உலகத்தில் மிகவும் ஒரு தொன்மையான கடவுளாக முருகனை படைத்து, அந்த முருகன் வழிபாடு அந்த காலத்தில் இருந்து வருகிறது. அவன் ஒரு வேடனாக, நம்ம இதுல பாக்குறதே, இப்போ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவா, ஆரம்ப காலத்துல மனிதர்கள் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்கிறோம். இந்த மனிதர்கள் மனிதர்களாக வாழத் தொடங்கியவுடன் அவர்கள் முதலில் ஹண்டர் கேதரர் அப்படின்னு சொல்லுவா. அவர்கள் எல்லாம் வேட்டையாடி சேர்த்து உணவை கண்டுபிடித்தனர். பின்பு தனித்தனி இடங்களில் தங்கி விவசாயம் கற்றுக்கொண்டனர். அப்படியெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. மனித வரலாறு, மனித குலத்தின் வரலாறு, இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு. அந்த வேட்டையாடும் மனிதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுளாக ஒரு வேட்டையாடும் சிறுவன் முருகன் அவர்கள் கண்டு கொண்டார்கள், இனம் கண்டு கொண்டார்கள். அதனால்தான் அவனை ஒரு வேடுவ சிறுவனாக பார்க்கிறோம். அவன் ஒரு வேடுவ மங்கையை மணந்ததாக பார்க்கிறோம். அதனால் வேடர்களுக்கு நாம் முக்கியமாக முருகன் குலதெய்வம் என்று சொல்லுகிறோம். அவ்வளவு ஒரு தொன்மையான ஒரு கடவுள் அந்த சுப்பிரமணியன். புஜங்கம்ங்கிற வார்த்தைக்கு வருவோம். புஜம் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தோள்கள். கம் என்பது ஒரு வர்ப். அந்த வர்பனுடைய ஃபார்ம் இங்க புஜங்கம் அப்படிங்கிறதே தோளால் செல்பவது, தோளால் செல்லும் ஒரு ஜந்து. அதற்கு புஜங்கம் என்று பெயர் வைத்தோம். அது பார்த்தா, ஆனா அதுக்கு கை கால்கள் எல்லாம் கிடையாது. பாம்பை நீங்க பார்த்தீங்கன்னா, பாம்புக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கை கால்கள் எல்லாம் கிடையாது. நெளிந்து நெளிந்து அது செல்லும் பொழுது அந்த நெளிவான அந்த சர்ப்ப கதி, அது தன்னுடைய தோளை குலுக்கி குலுக்கி அது செல்வது போல ஒரு உணர்ச்சி நமக்கு உண்டாகிறது. அதை பார்த்தால் அது தன்னுடைய தோளை குலுக்கி குலுக்கி செல்வது போல் இருக்கிறது. சின்ன குழந்தைகள், பச்சிளங்குழந்தைகள் திரும்பி மல்லாக்க விட்டிருந்த குழந்தை குப்புறப்படுத்துக்க ஆரம்பிச்ச உடனே, கொஞ்சம் தலை தூக்கின உடனே அந்த குழந்தை கூட முன்னாடி போறதுக்கு இப்படி தோளை நகர்த்தி கொஞ்சம் முன்னாடி போறதுக்கு பிரயத்தனம் செய்யும்.
சோ குழந்தையோட வளர்ப்புல, சின்ன குழந்தையோட வளர்ப்புல கூட ஒரு ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் அந்த புஜங்க கதி இருக்கும். அதுக்கும் அந்த பாம்பை போல அப்படி தோள தோள நெளிச்சுட்டு போறது வந்துட்டு தவழ கத்துக்கிறதுக்கு, தன்னுடைய பாடியோட வெயிட்ட தன்னுடைய கையிலையும் காலிலையும் தாங்கிக்கிறதுக்கு அந்த சக்தி, அந்த திறமை கற்றுக்கொண்டவுடன் குழந்தை தவழ ஆரம்பிக்கிறது. சோ அந்த புஜங்கம்ங்கிறது தோளால் செல்வது. அந்த தோளால் செல்வது ஒரு பாம்பு. அதனுடைய அந்த தோளால் செல்லும் கதியை நாம் புஜங்க கதி என்போம், சர்ப்ப கதி என்போம். அது அந்த நெளிந்து நெளிந்து போவது போல சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களுக்கு பலவிதமான மீட்டர்கள், பலவிதமான சந்தங்கள், எப்படி திருப்புகழ் பாடல்களில் சந்தங்கள் உள்ளனவோ அதே போல சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களுக்கு சந்தங்கள் உண்டு. சாதாரணமாக அனைவருக்கும் ஓரளவு தெரிந்த சந்தங்கள் 2, அட்லீஸ்ட் எல்லாருக்குமே காயத்ரிங்கிற சந்தம் தெரிஞ்சிருக்கும். காயத்ரிங்கிற சந்தத்துல 3 பாதங்கள் உண்டு. திரிபதா காயத்ரி. ஒரு பாதத்திலும் 8 அக்ஷரங்கள் இருக்கும். 3 8 24. சோ அந்த 24 அக்ஷரங்கள் ஓம் எல்லாத்துக்குமே அந்த காயத்ரிகள்னு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அந்த காயத்ரி சந்தத்தில் இருக்கின்றன. தத்சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனः பிரச்சோதயாத். இந்த ஆதித்ய காயத்ரி, சூரிய காயத்ரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பேன். வேறு பல தெய்வங்களுக்கும் அதே போல காயத்ரி இருக்கிறது. தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்ன ஷண்முக பிரச்சோதயாத். முருகனுக்கு அப்படி ஒரு காயத்ரி இருக்கு. மகாசேனா அப்படிங்கிற வார்த்தை அவனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அவனை ஒரு தனிப்பட்ட முறையில் அவனை அடையாளம் காட்டுவதற்கு மகாசேனாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கு. ஏனென்றால் அவன் முருகன் தேவர்கள் சேனைகளின் தளபதியாக, சேனாபதியாக இருந்து அவனுடைய அவதாரமே அந்த காரணத்துக்குத்தான். சூரபத்மனையும் அவனுடைய குலத்தையும் வேரோடு அழிப்பதற்காக அவன் பிறந்து அந்த சிறு குழந்தை சூரபத்மனையும் அவனுடைய குலத்தையும் வேரோடு அழித்து, அவன் சூரபத்மன் சிறை வைத்திருந்த இந்திராதி தேவர்களையும் சிறையில் இருந்து மீட்டு கொண்டு மீண்டும் அமராவதியில் அவர்களை அமர்த்தி இந்திரனை மீண்டும் தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து செய்வதற்கு அவன் ஏற்பாடு செய்கிறான். அதனால் மிகவும் நன்றியோடு இந்திரன் தன்னுடைய பெண்ணை, ஐராவதத்தின் மூலம் தான் பெற்ற பெண் தேவசேனா, அவளை அவனுக்கு மணமுடித்து வைத்து தேவசேனையின் பதியாக இருந்தவனை தேவசேனா பதியாக இன்னொரு வகையில் மாற்றி கொடுத்து விடுகிறான். அதனால் அவனுடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளமாக மகாசேனாய தீமஹி, அவன் பெரிய சேனாதிபதி என்றை புரிந்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட சண்முகன் நமக்கு அறிவை கொடுக்கட்டும், நமக்கு அருளட்டும். அந்த மாதிரி அந்த காயத்ரி மந்திரம் இருக்கு அவனுடைய. காயத்ரி அனைவருக்கும் தெரிந்த சந்தம். அதனுடைய டெஃபினிஷன், இந்த காயத்ரி என்றால் என்ன, அது அந்த காயத்ரி மீட்டர் எப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் காயத்ரிங்கிற சந்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த சந்தத்தை பத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. அதுல 3 பாதங்கள், 8 அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய பாதங்கள். அந்த மாதிரி இருக்கிற மந்திரங்களுக்கு எல்லாம் காயத்ரி என்று பெயர். அது அந்த சந்தத்திற்கு காயத்ரி என்று பெயர். நம்மளுடைய மறைகளில் சம்ஸ்கிருதத்துல ஒரு நூற்றுக்கணக்கான சந்தங்கள் உள்ளன. சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள், பாடல்கள் எழுதுவதற்கு நூற்றுக்கணக்கான சந்தங்கள் உள்ளன. எப்படி அருணகிரியார் நூற்றுக்கணக்கான சந்தங்கள்
உபயோகித்து நமக்கு தன்னுடைய திருப்புகழ் பாடல்களை கொடுத்திருக்கிறாரோ அதே போல் நூற்றுக்கணக்கான சந்தங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றன. ஸ்லோகங்கள் அந்தந்த சந்தத்திற்கு ஏற்றபடி அந்தந்த சந்தத்தில் வெவ்வேறு புலவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். முக்கியமான சந்தங்களாக நாம் கூறுவது 4 எழுத்தாக கூடிக்கொண்டு வரும் சந்தங்கள். அந்த சந்தங்களை சாதாரணமாக சந்தியாவந்தனம் செய்யும் அனைவர்களும், சந்தியாவந்தனம் செய்து காயத்ரி ஜபம் செய்யும் அனைவர்களும் தெரியாமலே தினமும் அந்த சந்தங்களுடைய பெயர்களை சொல்லி வருகிறார்கள். அந்த சந்தங்கள் என்ன? காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிருஹதி, பங்கி, திரிஷ்டுப், ஜெகதி. காயத்ரி மந்திரம் செய்வதற்கு முன் தியானம் செய்யும் போது பிரணவசிய ரிஷிர் பிரம்மா தேவி காயத்ரி சந்தகா என்று சொல்லிவிட்டு அதுல காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டு, பிரகதி, பங்கி, திரிஷ்டுப்பு, ஜெகதி, சந்தாம்சி அப்படின்னு இந்த சந்தங்களுடைய பெயர்களை நாம் சொல்லுவோம். சந்தோபிகி சதுருத்தரைகி அப்படின்னு அருண பிரஷ்னத்துல சொல்றது. சந்தங்கள் எல்லாம் 4 மேலே ஏறி போகும். இந்த முக்கியமான சந்தங்கள் சந்தோபிகி சதுருத்தரேகி, ஒன்னொன்னும் 4 எழுத்துக்களாக மேல கூடிக்கொண்டு போகும். சோ காயத்ரிங்கிறது 24 அக்ஷரங்கள்னு சொன்னேன். உஷ்ணிக் அப்போ காயத்ரியிலிருந்து அதுக்கு மேல இருக்கிறது 4 அக்ஷரங்கள் கூட்டி 28. அதற்கு மேல இருக்கிறது அனுஷ்டுப் 32. இது அனுஷ்டுப் சந்தம் மிகவும் பரவலாக சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் எழுதுவதற்கு உபயோகப்படுத்தி இருக்கிற ஒரு சந்தமாகும். அனுஷ்டுப்ல அவங்க எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்து இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் உள்ளன. அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய அப்ப சொல்றோம், அதுல என்ன சொல்றோம்? அனுஷ்டுப் சந்தஹ. ஞாபகம் இருக்கு இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்றது அனுஷ்டுப் சந்தஹ என்று சந்தத்தை நாம் எடுத்து சொல்லுவோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுவதும் அனுஷ்டுப் சந்தத்தில் எழுதியுள்ளது. நீங்க ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வச்சுன்னு நீங்க எண்ணி பார்க்கலாம். பூதாத்மா பரமாத்மா ச புத்தானாம் பரமாகதி அப்படின்னு நீங்க ஒரு ஸ்லோகத்தை நீங்க எடுத்து வச்சுன்னு எண்ணி பாருங்க. 8 8 8 8 4 8 அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஒரு ஸ்லோகமும் வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரக்ஷது உட்காந்து எண்ணி பாருங்க. கரெக்டா 4 8 8 இருக்கும். அந்த 8 பூர்த்தி பண்றதுக்காக நடுவில் அந்த சாங்கிற ஒரு அண்ட்ங்கிற ஒரு வார்த்தையை நடுவில் நுழைச்சிருப்பா. இன் ஆர்டர் டு கரெக்டா அந்த 8 8 அக்ஷரங்கள் வர்றதுக்காக. சங்கி சக்ரி ச நந்தகி, இந்த சா கரெக்டா அதை 8 ஆக்கிறதுக்காக இருக்கு. சங்கி 2, சக்ரி 2, 4, ச 5, நந்தகி 3, கரெக்டா 8. 5 3 8. இது மாதிரி நீங்க ஒரு ஸ்லோகத்துடைய ஒரு அந்த பதத்தை நீங்க இது பண்ணி பார்க்கலாம். எல்லாம் அந்த அனுஷ்டுப் சந்தத்துல இருக்கு. அனுஷ்டுப் சந்தத்தை இப்ப நீங்க புரிஞ்சிட்டதுனால உடனே உங்களுக்கு அனுஷ்டுப் சந்தத்துல இன்னும் ரொம்பவும் பாப்புலராக இருக்கக்கூடிய இன்னொரு நித்திய பாராயணமாக செய்யக்கூடிய இன்னொரு துதி லலிதா தேவியுடைய சஹஸ்ரநாமம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிரக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்பவா. அதுல இருக்கிற அந்த 183 ஸ்லோகங்களையும் நீங்க இது மாதிரி நீங்க என்ன சந்தம்னு நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டா எல்லாம் அனுஷ்டுப் சந்தத்துல அமைந்திருக்கிறதாக இருக்கும்.
8 8 8 8 32. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போர்க்களத்துல அம்பு படுக்கையில படுத்து கொண்டிருக்கிற பீஷ்ம பிதாமகர் யுதிஷ்டிரன் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக சொல்லுகிறார். எல்லோருக்கும் திரும்பி விஷ்ணு சஹஸ்ரநாமம் அநேகமா எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சஹஸ்ரநாமத்துல கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பான். அதுக்கு அழகாக பீஷ்மர் சொல்லிட்டு வர பதில். சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய உயிரை உத்தராயண புண்ணிய காலம் வருவதற்காக தன்னுடைய உயிரை பிடித்து கொண்டு அம்பு படுக்கையில் படுத்தின்றிருப்பவர் அவர் அந்த நிலைமையில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை யுதிஷ்டரனுக்கு போதிக்கிறார். அதனால் அவருக்கு அனுஷ்டுப் சந்தம் அப்படியே ஒரு சில இடங்கள்ல அந்த அனுஷ்டுப் சந்தத்துக்கு கொண்டு வருவதற்காக இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சங்கிற வார்த்தை அநேகமா அந்த சா தான் இருக்கும். என்ன ஆண்ட், அந்த ஒரு ஆண்ட் தூக்கி போட்டுட்டா அது ஒரு அக்ஷரம் கொடுத்துடுறது, 8 வரத்துக்கு சரியா போயிடுறது. அந்த மாதிரி உபரி அக்ஷரங்கள் இந்த சங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நீங்க பல இடத்துல பார்க்கலாம். லலிதா சஹஸ்ரநாமம் அது எழுதப்பட்ட சூழ்நிலை வேறு. ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு போதனை செய்த மகாமந்திரம். அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் என்ன சொல்லுகிறார்? தேவி தன்னுடைய வசின்யாதி வாக்தேவிகள் அவர்களை எல்லாரையும் அழைத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறான் அவளுக்கு. உங்களை பல பேர் ப்ராஜெக்ட்ல எல்லாம் ஒர்க் பண்றேன். சோ அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறார். மகா திரிபுர சுந்தரி தேவி லலிதா வந்து வசின்யாதி வாக்தேவதைகளை அழைத்து அவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். என்ன ப்ராஜெக்ட்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு என்னுடைய 1000 நாமாக்களை அழகாக கோர்த்து ஒரு துதி பாடுங்கள். தேவியுடைய ஆணைக்கு ஏற்ப இந்த வசின்யாதி வாக்தேவிகள் ஒரு நீண்ட காலம் ஆழ்ந்து தேவியுடைய நாமங்களை எடுத்து தொகுத்து நமக்கு அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை அளித்தார்கள் அப்படின்னு ஹயக்ரீவர் சொல்றார். அத அவ வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணின உடனே லலிதா தேவியுடைய மகா சபையில் அவர்கள் வந்து அதை அரங்கேற்றம் செய்கிறார்கள். தேவி அவர்கள் சொன்ன துதியை கேட்டுவிட்டு நல்லா சரியா பண்ணியிருக்கள் சபாஷ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த துதியை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க கூடாது என்பதையும் தேவி சொல்லுகிறாள். இது வந்து லலிதோபாக்கியானத்தில் 8வது பாகத்தில் இந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்துடைய பூர்வ பீடிகையில் இருக்கு. நம்ம சாதாரணமா பாராயணம் பண்ணும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய பூர்வாங்கம் ஃபலஸ்ருதி எல்லாம் சேர்த்து பாராயணம் பண்ணுவோம். லலிதா சஹஸ்ரநாமம் சாதாரணமா பாராயணம் பண்றது அந்த பூர்வாங்கம் இருக்கிற ஒரு 50 ஸ்லோகங்களை நம்ம சொல்ல மாட்டோம். தியான ஸ்லோகங்களை சொல்லிட்டு ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு பின்னாடி உத்தராங்கமா ஒரு 80க்கு மேல ஸ்லோகங்கள் இருக்கு ஃபலஸ்ருதி. அதை நம்ம நார்மலா சொல்றது இல்லை. தியான ஸ்லோகங்களோட 183 ஸ்லோகங்களை சொல்றதுக்கே நமக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 190 ஸ்லோகங்களை சொல்றதுக்கே நமக்கு வந்து சமயம் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு மேல கூட ஒரு 50 80 ஒரு இன்னொரு ஒரு 130 ஸ்லோகங்களை சொல்றதுக்கு நமக்கு சமயமே இருக்காது அப்படின்னு பாராயணத்துக்கு நமக்கு தியான ஸ்லோகங்களும் அந்த சஹஸ்ரநாமத்தை மட்டும் பாராயணத்துக்கு சொல்லிட்டான். அதை மட்டும் சொல்லுங்க போறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஸ்லோகத்துடைய பலஸ்ருதியும் ரொம்ப விவரமாக அதனுடைய பலன்கள்லாம் எடுத்து சொல்றது. அதே போல பூர்வாங்க கதையில இப்ப நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் அந்த பூர்வாங்க கதையில இருக்கு. அதை ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு சொல்லி அகஸ்தியர் மூலமாக நமக்கு பரவலாக லலிதா சஹஸ்ரநாமம் கிடைத்தது. அப்ப அது வந்து வசின்யாதி வாக்தேவிகள் செய்த ஒரு மந்திர ராஜ்யமாக இருப்பதனால் ஒரு உபரி எழுத்து கூட கிடையாது.
ஓரொரு நாமமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்திலும் இருக்கக்கூடிய நாமங்கள், இந்த 32 அக்ஷரங்கள் கரெக்டாக வேறு உபரி எழுத்து இல்லாமலேயே இருக்கிறது லலிதா சஹஸ்ரநாமம். அது அந்த சஹஸ்ரநாமத்தோட தனிச்சிறப்பு. அதே போல ஆதிசங்கரர் நமக்கு அருளி கொடுத்த அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பார்ப்போம். இப்ப நான் அனுஷ்டுப் சந்தஸை பத்தி சொன்னேன். அனுஷ்டுப் 32, காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிருஹதி, பங்கி 36, 40, திரிஷ்டுப் 44, ஜகதி 48. ஜகதி சந்தத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் 4 வரிகள், ஒன்னொன்னும் 12 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதாக இருப்பவை. 48 அக்ஷரங்கள் ஒரு ஸ்லோகத்திலும் இருக்கு. ஜகதி சந்தத்தில் புஜங்க கதியில் இருக்கக்கூடியது சுப்பிரமணிய புஜங்கம். சுப்பிரமணிய புஜங்கம் ஜகதி சந்தத்துல இருக்கு. ஒரு வரியிலும் 12 அக்ஷரங்கள். அந்த புஜங்க கத்தினா அந்த நெளிஞ்சு போறதுனால ஒரு ஹிருஸ்வம், ஒரு தீர்க்கம், ஒரு தீர்க்கம், ஒரு ஹிருஸ்வம். சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்தி. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க அதை நம்ம மேல படிக்கிறதே, ஸ்லோகங்களை படிக்கிறதே நான் உங்களுக்கு அதை திரும்பி மீண்டும் எடுத்து காட்டுறேன். ஆனா அந்த மாதிரி ஒரு தீர்க்கமும் ஹிருஸ்வமும் மாறி மாறி அந்த ஒரு இந்த ஒரு பாம்புடைய ஒரு நெளிவு சுழிவோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரமாக இருக்கிறது புஜங்கம். இத புஜங்க கத்தியில பண்ணியிருக்கார். இந்த புஜங்க கத்திக்கு ஏன் ஆதிசங்கரர் வேற பல ஸ்லோகங்கள் நமக்கு கொடுத்திருக்கார்? ஆதிசங்கரர் சௌந்தர்ய லஹரி கொடுத்திருக்கிறார், சிவானந்த லஹரி கொடுத்திருக்கிறார். ஆதிசங்கரர் வேறு பல தேவி ஸ்லோகங்கள், வேறு பல தெய்வங்களுக்கு ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கிறார். சுப்பிரமணிய புஜங்கம் ஒரு புஜங்க கத்தியில கொடுத்திருக்கார். அதுக்கு ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய மரபுல சர்ப்பம் நம்மளுடைய முக்கியமான தெய்வங்களுடைய ஒரு அடையாள சின்னமாக பாம்பு இருக்கு. சிவபெருமானுக்கும் பாம்புக்கும் இருக்கிற தொடர்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். தலையில, கழுத்துல, இடுப்புல, கடைசி இடத்துலலாம் கையில கங்கணமா அது மாதிரி சிவபெருமான் போட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம சிவபெருமான பாம்போட நம்ம அசோசியேட் பண்றோம். அதே மாதிரி விநாயகர் கூட அந்த மாதிரி அசோசியேட் பண்ணி சொல்லுவா. திருமால் பாம்பு மேலேயே படுத்துட்டு இருக்கான். முருகப்பெருமானுக்கும் அதே போல பாம்போட ஒரு தொடர்பு உண்டு. பல இடங்களில் முருகப்பெருமானுடைய சிலாமூர்த்தி பண்ணுற போது அந்த இதுல போது எப்படியும் ஒரு பாம்புக்கு இடம் இருக்கும். அந்த பாம்பை முருகப்பெருமானுடைய மயூரம், அவனுடைய மயில் தன்னுடைய காலால அடக்கி கீழே வச்சுருக்கிறதா இருக்கும். அந்த பாம்பு நம்முடைய மனத்துடைய சஞ்சலங்கள், இப்படி அங்க எங்க அலைபாயும் நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய கர்மேந்திரியங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் அடக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு இதுல சொல்லுவா. முருகப்பெருமான பல இடங்கள பாம்பாகவே முருகப்பெருமானை பார்ப்பவர்கள் உண்டு. பாம்பு புத்தல முருகப்பெருமான் இருக்கான். இது மாதிரி கர்நாடகால குக்கே சுப்பிரமணியன் ஒண்ணு இருக்கு. அது பாம்பு வடிவத்துலதான் அங்க முருகனை கொண்டாடுறது. சோ முருகனுக்கும் பாம்புக்கும் இந்த தொடர்பு உண்டு. அதனால அவர் இந்த புஜங்க கதியை கொடுத்திருக்கிறாரோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த புஜங்க கதியில ஆதிசங்கரர் எழுதின அந்த முருகனுடைய ஸ்தோத்திரத்துக்கு இன்னும் ஒரு 2 சிறப்புகள் இருக்கு. ஆதிசங்கரர் நமக்கு அருளி செஞ்ச வேறு பல துதிகளிலும் சாதாரணமாக நம்மளுடைய சம்ஸ்கிருத இலக்கியங்களுடைய ஒரு மரபுப்படி என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட்ல உடனே நுழைஞ்சிடுவா. சும்மா இப்படி சுத்தி உத்தி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கிடையாது. நேரா சப்ஜெக்டுக்கு போயிடுவா.
நான் நாரத பக்தி சூத்திரம் சில மாதங்களுக்கு முன்னாடி நாரத பக்தி சூத்திரம் பற்றி நான் சொல்லும் போது இதை எடுத்து சொன்னேன். ஒரு 83 சூத்திரங்கள் இருக்கிற நாரத பக்தி சூத்திரத்துல முதல் வரி பக்தி வியாக்கியாசியாமக. பக்தி என்னன்னு நான் சொல்றேன். 2வது வரி சாத்து பரம பிரேம ஸ்வரூபா அமிர்த ஸ்வரூபாச்ச. அந்த பக்திங்கிறவ இருக்காளே, அவ ஒரு உயர்ந்த அன்பின் வடிவானவள். அவள் ஒரு அழிவற்ற நிலை, தெய்வீக நிலையில் இருப்பவள் அப்படின்னு முதல்ல 2வது இதுலயே டெபினிஷன் கொடுத்தாச்சு. அதுக்கு மேல வியாக்கியானங்கள் எல்லாம் தொடர்றது. அதே போல வேற இடத்துல இப்ப நீங்க அவர் ஆதிசங்கரர் சிவானந்த லஹரியில ஆரம்பிக்கிறது கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே சிவபெருமானுடைய தலையில இருக்கிற அந்த நிலா கீற்றுல இருந்து ஆரம்பிச்சுடுறார். இருக்கிற எல்லா கலைகளும் அவனிடம் இருக்கின்றன. அவனுடைய தலையில் அலங்காரமாக சசிகலையை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சிவபெருமான வர்ணிக்கிறத ஆரம்பிச்சிருவார். சௌந்தரிய லஹரி இப்ப இன்னும் ஒரு வாரத்துல நாங்க சௌந்தரிய லஹரி ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். சௌந்தரிய லஹரியில என்ன சொல்ற ஆரம்பிக்கிறது, தேவியுடைய புகழ் திறமை எல்லாத்தையும் இந்த முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிடுறார். அடுத்த 99 ஸ்லோகங்கள் எல்லாம் அதுக்கு விரிவாக நம்ம எடுத்துக்கணும். முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்லிடுறார், சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நசே தேவம் தேவோ நகலு குசலஹ ஸ்பந்தித்தும் அபி அத்தஸ்துவாம் ஆராத்யா ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. இந்த சக்தி அவனோட இருந்தான்னா சிவன் தன்னுடைய ஆட்டங்கள் எல்லாம் ஆட முடியும். எதி சக்தியா யுதஹ சேத் சிவஹ பிரபவத்தும் சக்னோதி. தன்னுடைய லீலைகள் எல்லாம் பண்ணுவதற்கு அவனுக்கு சக்தி இருக்கும். அவன் கூட அந்த சக்தி இல்லைன்னா நச்சேதேவம் தேவக நகலு குசலக ஸ்பந்தித்து. அவனால ஒரு அசைவு கூட காட்ட முடியாது, ஒன்றையும் அசைக்க முடியாது, அவனால் அசைவு கூட காட்ட முடியாது. அப்படியே ஒரு ஜடமாக இருப்பவன். நீங்க இதுல எல்லாம் நம்ம மரபுல எல்லாம் சொல்லுவா, சக்தி இல்லைன்னா சிவம் சவமாகி விடும். அதனால்தான் தேவி உன்னை பிரம்மா விஷ்ணு சிவன் மற்ற தேவர்கள் எல்லாரும் உன்னை ஆராதனை செய்கிறார்கள். அப்பேற்பட்ட தேவியான உன்னை உன்னுடைய அருளின்றி யாரால் உன்னை துதிக்க முடியும்? அகிருத்த புண்ணியங்கிறார். புண்ணியம் செய்யாதவர் ஒருவரால் எப்படி உன்னை துதிக்க முடியும்? முதல் ஸ்லோகத்திலேயே ரொம்ப ஒரு அழகான தேவியுடைய பிரபாவத்தை பற்றி வர்ணனை கொடுத்துவிட்டு நமக்கு அவளை துதிப்பதற்கே அவளுடைய அருள் வேண்டும். நாம் புண்ணியம் செய்தால்தான் நம்ம அவளை பற்றி நினைத்தோ துதிக்கவோ முடியும் அப்படின்னு எடுத்து சொல்றார். சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு வரத்தே ஆதிசங்கரருடைய நிலைமை ஒரு வேற மாதிரியாக இருந்தது. அவர் அகஸ்தியர் போல் ஹயக்ரீவர் முன் இருந்து ஒரு ஆனந்த நிலையில், ஒரு பரமானந்த நிலையில் லலிதாவுடைய ஸ்தோத்திரத்தை அவர் கேட்ட அந்த மனநிலை இல்லை ஆதிசங்கரருக்கு. பீஷ்மரை போல் ஆதிசங்கரர் வலிகளை தாங்கிக் கொண்டிருந்தார். ஆதிசங்கரர் எவரோ செய்த அபிசாரத்தினால் பெரிய வயிற்று வலி, பெரிய நோய் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அவர் அந்த கஷ்டப்படும் நிலையில் இருந்த பொழுது அவருக்கு திருச்செந்தூரில் சென்று அங்கு வாசம் செய்யும் என்னுடைய மகனான முருகனை நீ போய் துதி செய், அவன் அருளால் உன்னுடைய வியாதி தீர்ந்துவிடும் என்று ஆதிசங்கரருக்கு உபதேசம் கிடைக்கிறது. அதனால் திருச்செந்தூருக்கு வருகிறார். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்?
ஆதிசங்கரருடைய காலத்திற்கு முன், ஆதிசங்கரர் அதுல ஒரு ஒரு விவாதம்லாம் இருக்கு. ஆதிசங்கரர் 2000 வருஷத்துக்கு முன்னவரா, 2700 வருஷத்துக்கு முன்னவரா, அந்த மாதிரி ஒரு வாதங்கள்லாம் இருக்கு. எப்படி எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட 2000ற்கு மேற்பட்ட வருஷங்களுக்கு முன்னால் முருகனுடைய கோவில் திருச்செந்தூரில் இருக்கிறது. சாதாரண கோவிலாக இல்லை, மிகவும் புகழ் பெற்ற தலமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட புகழ்! அங்கு சென்றால் வியாதிகள் எல்லாம் தீர்ந்துவிடும். வியாதிகள் என்பது உடல் வியாதிகள் மட்டுமில்லை, மனத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், நம்மளுடைய ஆன்மாவின் செயல்களை பாதிக்கக்கூடிய வியாதிகள், பாடி மைண்ட் இன்டலெக்ட் அப்படின்றோம். உடல் உள்ளம் நம்மளுடைய சிந்தை, இது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய வியாதிகளையோ உபாதிகளையோ தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு முருகனுடைய ஆலயமாக, தீர்த்தஸ்தலமாக திருச்செந்தூர் 2000 வருஷத்துக்கு மேலாக இருந்து புகழ்பெற்ற தலமாக இருக்கிறது. அந்த கடற்கரையில் உள்ள கோவிலில் ஆதிசங்கரர் வருகிறார். வயிற்று வலியோடு வருகிறார். வயிற்று வலியோடு முருகனை பாட ஆரம்பிக்கிறார். அந்த நிலையில் அவருக்கு தடை ஏதும் ஏற்படக்கூடாதோ என்ற ஒரு சிந்தனையோ, முதல்ல பிள்ளையாருடைய காலையும் பிடித்து விடலாம் என்று இந்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகத்தில் 33 ஸ்லோகங்கள் தான். அதுல 31 முருகனை பத்தி. முதல் ஸ்லோகம் பிள்ளையார பத்தி, கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி. பிள்ளையார பத்தி முதல்ல பாடுறார். பிள்ளையார் தன்னுடைய தந்தை திரிபுரத்தில் இருக்கும் அசுரர்களை அழிப்பதற்காக இருக்கிற எல்லா தெய்வீக சக்திகளும் ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்படுமாறு அவருடைய தந்தை செல்லும் பொழுது பிள்ளையாரை நினைத்து கொள்ள மறந்து விடுகிறார். தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை நினைத்து கொள்ள மறந்து விட்டதனால் அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு அருணகிரிநாதர் அவர் கூப்பிடுறார். அந்த சிவன் இருக்கக்கூடிய ரதத்துடைய அச்சை, அந்த அச்சுங்கிறத இந்த வீல் அதனுடைய இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்கு. அந்த அச்சை எடுத்துட்டா வீல் கழிண்டு போயிடும், சக்கரம் கழிண்டு போயிடும். சிவபெருமானுக்கே அந்த கதி வந்தது. பிள்ளையாரை நினைக்காமல் தான் தனக்கு ஒரு ஒரு உலக இருக்கிற புவனத்திற்கு எல்லாத்திற்கும் நன்மைக்காக அவர் சண்டை போட போனாலும் தன்னுடைய மகனை கணபதியை நினைத்து கொண்டு அதற்கு பிறகு தான் வேண்டுவதை அடைய போவதற்கு அவர் மறந்து விட்டதனால் அவருக்கு ஞாபகம் மூட்டுகிறான். அச்சை உடைத்து அதை உங்களுக்கு திருப்புகழ்ல அருணகிரிநாதர் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு கைத்தல நிறைகனி பாடல்ல வரும். திருப்புகழ் பாடல்கள் பத்தி எப்போ பேசினா அப்போ பார்க்கலாம். அதனால் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடுவதற்கு முதலில் பிள்ளையாரை வேண்டிக் கொள்கிறார். அதுவும் பிள்ளையாரை புகழ்ந்து, நீ எப்பேற்பட்ட ஆள்ற, நீ மலை போல இருக்கும் வினைகளையும் தகர்த்தருளக்கூடிய பெரிய கடவுளாக நீ இருக்கிறாய். நீ உன்னுடைய அருளையும் உன்னுடைய கல்யாணமான உருவத்தில் இருந்து கொண்டு உன்னுடைய அருளை கொடுத்து அருள். ஏன்னா அடுத்தது முருகனை வேண்டி போறார். இப்ப நம்ம அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்கார பாடலை முன்னாடி நான் தியானமாக சொன்னேன். அடல் அருணை திரு கோபுரத்தை அந்த வாயிற்கு, அதுல ஒருவார் கையில் தடபடன சர்க்கரை முக்கிய கை, தடபடன குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை, கட தட கும்ப கழிற்றிற்கு இளைய கழித்தினையே
அதிலே வந்து முதல்ல பிள்ளையார ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் தான் அங்க அருணாச்சலத்துல இருக்கக்கூடிய முருகனை நினைத்துக் கொள்கிறார். சோ ஆதிசங்கரர் இந்த ஆதிசங்கரர் வழியில அதை பண்றாரு கூட நம்ம சொல்லலாம். ஆதிசங்கரர் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துல முதல்ல பிள்ளையார தியானம் பண்ணிட்டு பிறகுதான் தன்னுடைய வேண்டுதலை எல்லாம் தொடர்கிறார். முதலாவது பாடலில் பிள்ளையார் அடுத்த 2 ஸ்லோகங்களில் தன்னுடைய அவையடக்கத்தையும் முருகப்பெருமானுடைய அருளையும் பற்றி சொல்லிவிட்டு அடுத்து ஒரு 10 ஸ்லோகங்களில் முருகப்பெருமானுடைய பாதாதிகேச வர்ணனை நமக்கு கொடுக்கிறார். முருகப்பெருமானுடைய அழகை, அங்கலாவண்யங்களை மிகவும் அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறார். அழகாக எடுத்து சொல்கிறார்ங்கிறது எப்படி சொல்றது? நம்ம கவி வகைகள்ல தமிழ்ல வந்து சித்திர கவின்னு சொல்லுவோம். சித்திரம்னா உங்களுக்கு தெரியும், சித்திரம்னா ஒரு அற்புதமான வினோதமான இருக்கக்கூடியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த சித்திரத்தை தான் நம்ம விசித்திரம்ங்கிறோம், இதுவரை காணாதங்கிற மாதிரி ஒரு அழகான இது. சித்திர கவித்துவம் தானே அவ பாடல்ல நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு படத்தை போட்டு காட்டிடுவான். அவளுடைய அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கறதே அந்த ஸ்லோகத்துக்குள்ள ஒரு கதை இருக்கும், ஒரு படம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். உதாரணமாக ஒரு ஸ்லோகம் சொல்றேன் உங்களுக்கு. ராத்தேர் கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்பிரபாதம் பாஸ்வான் உதைத்தி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீ. 2 வரிகள் தான் சொல்றேன். இது ஒரு வண்டோட கதை. ஒரு பேராசை பிடிச்ச வண்டு ஒரு மலர்களாக போய் 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 தேன் எடுத்துன்னு மகரந்தத்தை எடுத்துன்னு இருக்கிற வண்டு வந்து ஒரு சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்து ஒரு தாமரைப்பூக்கு வந்துருத்து. அதுக்கு ரொம்ப அந்த அதனோட இருந்த அன்னைக்கு முழுசும் வேலை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆயாசத்துல அந்த தாமரைப்பூல வந்து அங்க இருக்கிற தேனை நுகர்ந்து கொண்டு அது அந்த இருக்கிறதே அந்த வண்டுக்கு நேரம் போறதே தெரியல. நேரம் போறதே தெரியாததுனால என்ன ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமனம் ஆகிவிடுகிறது, தாமரை வந்து மூடிக்கொண்டு விடுகிறது. இப்படி பெருசா இருந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற வண்டு அதுக்குள்ள மாட்டிக்கொண்டு விடுகிறது. அப்போ அந்த வண்டு தன்னை தேர்த்திக்கிறது. ராத்திரி பவிஷ்யத்தி பவிஷ்யத்தி சுப்பிரபாதம், இந்த ராத்திரி போயிடும்பா, எப்படியும் இப்ப சாயங்காலம் இப்ப சூரியன் அஸ்தமிச்சு இருட்டின மாதிரி காலையில சூரியன் உதயமாகும். பாஸ்வான் உதைத்தி, சூரியனும் உதயம் செய்வான். ஹசிஷ்யத்தி பங்கஜஸ்ரீ, உடனே சந்தோஷமாக சீர்த்து விடும், இந்த தாமரை திறந்து விடும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. மீதி ஸ்லோகத்தை இன்னொரு சமயத்துல சொல்றேன் உங்களுக்கு. பட் இந்த இதுல இந்த வரிகள்ல நான் சொன்ன வரிகள்ல ஒரு படமே உங்களுக்கு வரைஞ்சு காட்டிட்டு பாருங்க. ஒரு கதையுடைய ஒரு சிச்சுவேஷன் அவ்வளவு அழகாக, எப்படி வாலி கண்ணதாசன் அவள்லாம் ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடல் எழுதுற மாதிரி அந்த வண்டுடைய சிச்சுவேஷன் அதனுடைய மனோநிலையை வைத்துக் கொண்டு அழகாக டிஸ்கிரைப் பண்றது இந்த ஸ்லோகம். அதனுடைய பாதி ஸ்லோகத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ராத்திரேர் கவிஷ்யதி பவிஷ்யதி சுப்பிரபாதம் பாஸ்வான் உதைத்தி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீ. அப்படியே நல்லா காலம்பரை விடிஞ்சிடும், சூரியன் வந்துடுவான், காலம்பரை விடிஞ்சிடும், தாமரை முகத்தை திறந்து விடும். அதனால நம்மளுடைய இந்த ஜெயில் வாசன் டெம்பரரி அப்படின்னு தன்னுடைய மனசை தேர்த்தி கொள்றது அந்த வண்டு. ரொம்ப அழகான ஆரம்பம் ஒரு கதைக்கு. இதே போல ஆதிசங்கரர் தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்ல பல ஸ்லோகங்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்பவும் அழகாக அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டு முருகனை அந்த ஸ்லோகத்தை வைத்துக் கொண்டு நாம் துதிக்கும் போது அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்னூட்டம், அதனுடைய கதை, அதனுடைய அந்த சீன், எந்த சீன் அது இந்த பாடலை கேட்ட உடனே, அப்படி ஒரு திரைப்பாடலை கேட்ட உடனே அந்த உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்பாடல் நீங்க பார்த்த திரைப்படம்னா அந்த பாடல் கேட்ட உடனே அந்த பாடலுடைய சீன் உங்க மனசுல வந்துடும். அதே போல ஆதிசங்கரர் பல ஸ்லோகங்கள்ல உங்களுக்கு அழகாக ரொம்பவும் நம்ம மனசுல நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பல சீன்கள்
நமக்கு தன்னுடைய ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கார். நம்ம அதெல்லாம் ரசித்து பார்த்து கொண்டே போகலாம். நான் இன்னித்த இந்த நேர்பார்வை ஓவர்வியூவை நான் இன்னைக்கு இங்க இதோட நிறுத்திக்கிறேன். நான் அடுத்த வகுப்புல இருந்து சுப்பிரமணிய புஜங்கத்துடைய ஸ்லோகங்களை நாம் பார்க்க தொடங்கலாம். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், பணிவன்பு கலந்த வணக்கங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு வச்சிருக்கேன், ஒரு 5-6 நிமிஷம் இருக்கு. ஏதாவது கேள்விகள், ஏதாவது ஒரு சஜஷன்ஸ், ஏதாவது நன்னா இருந்தது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்